வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் சியசு சீசன் 1 எபிசோடு 10. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல மாஸ்டர், நான் இது ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேனா, எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு. என்னுடைய கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ண நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் மாஸ்டர். ஃபர்ஸ்ட், நீங்க உண்மைக்குனே ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க மாஸ்டர் கூட நீங்க மறுபடியும் டியூல் கல்டிவேஷனை நீங்க செய்றீங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பு வெகுமதியான சிஸ்டன் அளவிலான கிரேன் கிரேஸ் விஷம் ஒரு பாட்டில் முழுக்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கல்டிவேஷன் சக்தி 100 பிளஸ், கல்டிவேஷன் பிளஸ் 100 பிளஸ், கல்டிவேஷன் பிளஸ் 100 பிளஸ், கல்டிவேஷன் பிளஸ் 100 பிளஸ். 6 மணி நேரம் கழித்து ஃபாஸ்ட் கல்டிவேஷன் உங்களுடைய பேஸ் அது 917 ரீச் பண்ணிடுச்சு. அது ஹெவன்லி லெவல். உங்களுடைய கல்டிவேஷன் அது இருந்ததை விட 31 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்களுடைய கல்டிவேஷன் மறுபடியும் வருது. நீங்க சக்கர கடல் சுழற்சியோட மண்டலத்துல 5வது அடுக்கில இருக்கீங்க. இன்னும் ஒரு படி மட்டுமே தொலைவில் இருக்கீங்க. நீங்க அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்க மாஸ்டர் கூட மறுபடியும் இதை பண்ணா கம்ப்ளீட் ஆகிடலாம். ஆமா, என்னாச்சு மாஸ்டர் ரொம்ப வீக்கா தெரியுறாங்களே. மாஸ்டர் இப்படி இருக்க மாட்டாங்களே. ஒருவேளை நான் மாஸ்டருடைய கல்டிவேஷன் எல்லாத்தையும் சீல் பண்ணி வச்சிருக்கனால அப்படி இருக்காங்களா? சரி, நம்ம இப்ப இங்க இருந்து போலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மாஸ்டருடைய அந்த கல்டிவேஷனை நான் சீல் பண்ணி வச்சிருக்கதை ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்? வேணாம். அப்படி பண்ண வேணாம். அப்படி நான் பண்ணேன்னா அது எனக்கு தான் ஒரு பெரிய ஆபத்தா வரும். மாஸ்டர், இன்னைக்கு நீங்க நல்லா எஃபெக்ட் போட்டு என் கூட இருந்தீங்க. அதுக்கு நான் உங்களை பாராட்டியே ஆகணும். இப்போ உங்களுடைய சீடன் இந்த இடத்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏய் வஞ்சகமுள்ள சீடனே, நீ இப்படிலாம் பண்றதுக்கு விரைவிலோ இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சோ நீ துண்டு துண்டா வெட்டி தாண்டா சாக போற. ப்ரெஷர் கேதரிங் பீக், ப்ரெஷர் கேதரிங் டவர். அங்க பாரு, அவர் சீனியர் டிசிப்ளின் அந்த யுன்சிபிக்கு சேர்ந்த ஜியோசு தானே. அவர் இன்னைக்கு நடந்த லைஃப் அண்ட் டெத் அரினால 2 பேர்த்த தோக்கடிச்சாராம். அவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களாம். என்னோட நேம் ஜூஸ் ஐரன். இந்த கிரேட்டான ட்ரெஷர் கேதரிங் பீக்கோட ஒரு இன்னர் டிசபிள்னா. வாங்க சீனியர் பிரதர் ஜூசியோ. சீனியர் பிரதர் ஜூசியோ, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையும் செல் பண்ணணும் தானே வந்திருக்கீங்க. ஆமா ஜூனியர் சிஸ்டர், நான் இங்க என்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் செல் பண்ண வந்தேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை என்னுடைய ஜூனியர் சிஸ்டர் கிட்ட மைண்ட் ரீடிங் டெக்னிக் எதுவும் இருக்கோ? சீனியர் பிரதர், அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய எக்ஸ்ட்ரானரியான பவரா அந்த லைஃப் பண்ண டெத் ஏறினால நீங்க வெளிப்படுத்தி எல்லா பேருக்கு முன்னாடி நீங்க காமிச்சீங்க. நீங்க இன்னைக்கு நிறைய ட்ரெஷரான பொருட்களையும் நீங்க வின் பண்ணீங்க. உங்ககிட்ட நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் வேற இருக்கும். ஏன், உங்ககிட்ட நிறைய பொருட்கள் இருக்கும் அப்படிங்கறத இந்த டைசி ஹோலி கிரவுண்ட் முழுக்க எல்லா பேருக்குமே தெரியுமே. இந்த ட்ரெஷர் கேதரிங் டவருக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க பொருட்களை செல் பண்ணதான் வந்திருக்கீங்கன்னு நேச்சுரலாவே இதை கெஸ் பண்ணலாமே. சரி வாங்க, நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போலாம். ஆமா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெஷர் கேதரிங் டவருக்கு வரேன். இந்த பொண்ணு என்ன அப்படின்னா, என்ன எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாளே. ஒருவேளை இந்த பொண்ணு என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கிறாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தேகத்தோட உள்ள போய் பார்த்துட்டு இருக்கான். இவரு ரொம்ப விசித்திரமானவரா இருக்காரு. இந்த ட்ரெஷர் கேதரிங் பீக்குள்ள உள்ள வந்ததுலேருந்து மூத்த சகோதரர் சு இங்க உள்ள எந்த ஒரு பொருளையுமே அவர் வாங்கவே இல்ல. எல்லா பொருளையுமே அவர் ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆமா, அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு பொருளையுமே வாங்கலையே. அவர் மனசுக்குள்ள என்னதான் நினைக்கிறாருன்னு என்னால தெரிஞ்சுக்கிடவே முடியல. ஒரு பொருள்ல யுவான்கி அது அதிகமா இருந்துச்சுன்னா, அதனால நிறைய பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? பிறகு மனித இனத்தை சேர்ந்தவங்கலாம், சில மனித விவசாயிகளை போல மனித உலகில் உள்ள பணக்காரங்களா யுவான்குய நிறைய பொருட்கள வாங்கி அது மூலியமா நிறைய பிரேக் த்ரூ கிடைச்சா என்ன பண்றது? ஹோஸ்ட், நீங்க ஒரு மேதை. இவ்வளவு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்களால இந்த அளவுக்கு யோசிக்க முடியுமா? இப்ப நீங்க சிஸ்டம் கிட்ட இருந்து ஒரு ரிவார்டை இப்ப நீங்க ட்ரிகர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எர்த் கிரேட் ஃப்ளையிங் போட் ஜூவான் சில்வர் செட்டில் உங்களுக்கு கிடைக்குது. உங்களோட யோசனை அது கற்பனையானது. ஆனா துரதிருஷ்டவசமா நீங்க நேரடியா எந்த ஒரு பொருளையுமே பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியாது. சார், என்ன ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, இவர் என்ன நினைக்கிறாருங்கிறது என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே. ஆமா, இவருடைய கண்ண பார்க்கும்போது ஒரு ரத்த வெறி அவருடைய கண்ணுல தெரியுதே. எதுக்காக அப்படி தெரியுது? சிஸ்டர் ஜூ, நான் நெறைய பீல்ஸ பை பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். யூ1 QI அப்புறம் 2 QI இது எல்லாத்தையும் ரிப்ளேஸ்மென்ட்டா எனக்கு வேணும். எனக்கு இப்ப இது உடனே வேணும். எனக்கு எலிக்ஸர் ஆஃப் ஃபோர்த் அவ்ளோ 15 மில்லியன் டாப் கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் வேணும். என்னது அவ்வளவா? இவ்ளோ பீல்ஸ வச்சு அவரு என்னதான் பண்ண போறாரு? ஏன் அதிலயே குளிக்க போறாரா அந்த QI பீல்ஸ்லயே? சரி, நான் அத உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு வரேன். ஜூனியர் சிஸ்டர், உங்கள பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கு.
நான் எனக்கு தேவைப்படுற பொருள் எதுவும் இங்க இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஹீரோ அவனுடைய கண்ல வந்துட்டு கூர்மையா பார்க்குறான். அவனுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி. அங்க வந்து ஒரு போர்ஷன பார்த்தோனே அவனுக்கு வந்து ட்ரிகர் ஆயிருது. ஆமா இந்த ப்ரோன்ஸ பார்த்து எனக்கு எதுக்கு இது ட்ரிகர் ஆவுது? அதுவும் என்னுடைய பிரிமியல் ஸ்வாட் இன்டென்ட் அதுதான் இந்த ப்ரோன்ஸ் பவர் வந்து என்னைய பார்த்து ஈர்க்க வைக்குது. ஆமா இந்த ப்ரோன்ஸுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? ஹீரோ அத ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கான். சரி இத நம்ம எடுத்துக்கலாம். ஆமா சீனியர் பிரதர் நான் வந்துட்டேன். நீங்க கேட்டீங்கல்ல அந்த எலிக்ஸர் நீங்க கேட்ட எல்லாமே கிடைச்சிருச்சு. நீங்க அத எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்குறீங்களா? கண்டிப்பா நான் அத பார்க்கணும். ஜூனியர் சிஸ்டர் இந்த ப்ரோன்ஸு அது எவ்வளோ ரேட் வரும்? இத நான் வந்து வாங்கிக்கிறேன். ஆமா சீனியர் பிரதர் இது சும்மா தான் கிடக்குங்க. இத நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்க இதுல செவரல் 100 டாப் கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் இருக்கு. இத நீங்களே வச்சுக்கோங்க. மத்தவங்க கிட்ட கடன் வாங்குறது எனக்கு எப்பயுமே பிடிக்காது. சரி, நான் அது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் இப்ப பார்க்க போறேன். ஆமா ஒரு நிமிஷம் சீனியர் பிரதர் நீங்க நில்லுங்க. சொல்லுங்க சீனியர் சிஸ்டர் என்ன வேணும் உங்களுக்கு? நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வந்து கேட்டே ஆவணும். அந்த ஹெல்ப்ப நீங்க வந்து நிறைவேத்த முடியுமா? எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க இவன் எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம என்ன உள்ள விடுறப்பயே, இவன் ஏதோ ஒரு மோட்டிவா வச்சுட்டு தான் என்ன கேட்கிறான்னு சொல்லிட்டு. சரி, சொல்ல வேண்டியத வந்து சீக்கிரம் சொல்லுங்க. அப்புறம் நான் வந்து முடிவு பண்றேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு எதுவும் வந்து தவறாலாம் சொல்ல மாட்டேன். சினே பிரதர், நான் சொல்றத வந்து நீங்க நல்லா கேளுங்க. உங்களுக்கு தைசூ டிவைன் டவர பத்தி நல்லா தெரியும். அப்படித்தானே? கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியும். அந்த தைசூ டிவைன் டவர்ல ஒன் ஆஃப் த ஏசியன்ட் எம்பரர் அவர் வச்சிருந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அங்க தான் இருக்கு. அதுல தன்னை காத்துக்கிறதுக்கும் சரி, டிஃபென்ஸ் பண்றதுக்கும் சரி, அதுல நெறைய பொருட்கள் இருக்கு. பேரரசர் இறந்ததுக்கு பிறகு, அது எல்லாத்தையுமே தைசோ டவர்ல தான் வந்து வச்சுட்டாங்க. ஏன் இந்த புனித பூமியான தைசோல விலைமதிப்பற்ற பொருட்கள் நெறைய இருக்கிறது மட்டுமல்ல, நம்மள போல சீடர்களுக்கு அது ஒரு சோதனை தளம் கூட. ஏன் இந்த தைசோ டவருடைய சோதனை தளத்துல தான் வந்து சீடர்களுடைய பலம், அவர்களுடைய திறமைகள், அவங்களுடைய இதயத்துடைய மன உறுதி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பார்ப்பாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ உயரமா போறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ விலைமதிப்பற்ற பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ம். ஆமா. நீங்க வந்து நல்லா கேட்டுக்கோங்க சகோதரரே. இந்த முறை தான் நான் உங்ககிட்ட அத சொல்லவே போறேன். நான் வந்து கேட்க போற அந்த பொருள், அது அந்த தைசோ டவருக்கு வந்து தொடர்புடையது. தைசோ புனித பூமியில 3 பெரிய ரகசியங்கள் மொத்தம் இருக்கு. 1 காற்று மிராண்டித்தனமான நில ரகசிய மண்டலம். 1 மாதத்துல அது 1 டைம் மட்டும் தான் வந்து திறப்பாங்க. அது உங்களுக்கு வந்து தெரியுமா? நான் சமீப காலமா என்னுடைய கல்டிவேஷன்ல ரொம்ப மும்முரமா இருந்தேன். அதனால எனக்கு இத பத்திலாம் எதுவும் தெரியாது. ஓ! அப்படியா? நான் அத சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த காட்டுமிராண்டித்தனமான நில ரகசிய மண்டலத்தை பற்றி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அந்த புதையல் வேட்டையருக்கு ஒரு சிறந்த இடம்னா அது இதுவா தான் இருக்கும். சீனியர் சகோதரர், ரகசிய உலகிற்குள் நம்ம நுழையணும் அப்படின்னா, தைசூ டவர்ல நடக்கிற அந்த போட்டியில நம்ம கலந்துக்கிட்டே ஆகணும். சக்ரா கடல் சுழற்சியோட சக்தியில இருக்க 300 பேத்த அவங்க மொத வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மேலும் அவங்க வந்துட்டு பல சாம்ராஜ்யத்தில இருந்து டிவைன் பிரித்த சேர்ந்தவங்கள 1700 சீடர்கள வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ரகசியமா சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழையும் பாக்கியத்த வந்து நீங்க வந்து பெறுவீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். சீனியர் பிரதர் சூசியோ, உங்களோட ராஜ்யத்திலேயே உங்ககிட்ட இருக்க சக்தி மத்த சீடர்கள்கிட்ட கிடையாது. நீங்க மட்டும் இந்த தைசூ பீக்ல நடத்துற இந்த டவர் போட்டியில நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் 300 பேத்துல நீங்க கண்டிப்பா ஒரு இடத்த வந்து பிடிச்சிருவீங்கன்னு எனக்கு வந்து தெரியும். இப்ப சொல்லுங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோவோட காதுல வந்து கேட்குறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. ஹீரோ வந்துட்டு அந்த பொருள வைக்கணும்னு சொல்லி தான் வந்தான். ஆனா அந்த பொண்ணு வந்து முன்னாடியே ஏதோ ஹீரோ தெரிஞ்ச மாரியே பேசிக்கிச்சு. ஆனா ஹீரோக்கும் முன்னாடியே டவுட் வந்துருச்சு. இந்த பொண்ணு நம்மகிட்ட வந்து ஏதோ வந்து கேட்க தான் போறா அப்படின்னு. அந்த பொண்ணு அந்த டவர்ல இருக்க ஒரு பொருள் வேணும்னு மட்டும் தான் கேட்டா. ஆனா இப்ப வரைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்லவே கிடையாது. ஒரு ரகசியமான ஒரு பொருள் மட்டும் தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருக்கான். அது என்ன பொருள்? ஹீரோ வந்து அத எடுப்பானா என்ன? அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.